எமோஷன். இதை வச்சுதான் நம்ம எல்லாரோடையும் ஈஸியா கனெக்ட் ஆகிக்கிறோம். அது என்ன மாதிரியான எமோஷன் வேணா இருக்கலாங்க. கோபம், தாபம், சந்தோஷம், துக்கம், வெறுப்பு, பொறாமை, இப்படி நம்ம நிறைய வகையான எமோஷன்ஸ் கூட தான் நம்ம சக மனிதர்களோட கனெக்ட் ஆகிறோம். நாட் ஒன்லி வித் த ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ், நான் லிவிங் திங்ஸ், பிளான்ஸ், எல்லாத்துக்கூடையும். அப்படி இதெல்லாம் தாண்டி நம்ம எமோஷனலி கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சினிமா, பாட்டு, சீரியல்ஸ், இது எல்லாமே தான். அப்படி நான் எமோஷனலி ரொம்ப கனெக்ட் ஆகுறது சினிமாவோடங்க. அப்படிப்பட்ட சினிமாவை பற்றின பார்வைகளை தான் இந்த ஃபில்ம் மேக் சேனலில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ரீசெண்டாக புது படங்கள் கிடையாதுங்க, பழைய படங்கள், நான் பார்த்து ரசித்தது, நீங்கள் பார்த்து ரசித்தது, நம்ம மக்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டாடின நல்ல படங்கள் பற்றின பார்வைகளை தான் இந்த ஃபில்ம் மேக் சேனலில் நான் ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல ஒரு ட்ரிபியூட்டோட ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. அதாவது கம்மிங் 22 ஆகஸ்ட் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரோட பர்த்டே வருதுங்க. அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அதில் எனக்கு மிக முக்கியமாக ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தின பார்வையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சின்ன கவுண்டர். ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வே. யூஸ்வலான விஜயகாந்த் சார் படம் மாதிரி இல்லாமல் ஒரு மாஸ் ஹீரோ அந்த மாதிரி ஜானரில் இல்லாமல், ஆக்ஷன் பிளாக் ரொம்ப இல்லாமல், மாஸ் ஃபைட்லாம் இல்லாமல், ஒரு சாதாரண ரூரல் பேக்ரவுண்டில் வந்த படம் தான் சின்ன கவுண்டர். அதாவது கிராமத்து கதைகள்னாலே பாரதிராஜா சார் அப்படிங்கிற ஒரு பீரியடில் ஆர்வி உதயகுமார் சார் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாஸ் ஹீரோவை ஒரு சட்டிலான ஒரு கிராமத்து கதையில் நடிக்க வச்சது தான் இந்த சின்ன கவுண்டர். இந்த படத்துல வந்து விஜயகாந்த் சாருக்கு வந்து பெரிய ஒரு ஃபைட் சீக்வன்ஸோட இன்ட்ரோ சீன் இருக்காது. ஒரு பஞ்சாயத்து சீன் தான் அவரோட இன்ட்ரோ சீனாவே இருக்கும். அந்த சீனே வந்து ரொம்ப வித்தியாசமா வடிவமைச்சிருப்பாங்க. அதாவது ஒரு ரொம்ப நாளா நிலுவையில் இருக்கிற ஒரு வழக்குக்கு வந்து பஞ்சாயத்துல வந்து இவங்க தீர்ப்பு சொல்ல போறாங்க. அந்த தீர்ப்பு பார்க்கறதுக்காகவே சுட்டுப்பட்டு இருக்கிற கிராமத்து ஜனங்கள் எல்லாரும் அதை போய் பார்க்கறதுக்கு இருப்பாங்க. நம்ம நாட்டம்மா படத்துல எல்லாம் காப்பி காட்டுவாங்க இல்லையா, அதுக்கு ரெஃபரன்ஸே இந்த படம் கூட சொல்லலாம். அப்படியேதான் இவரோட இன்ட்ரெஸ்டிங் அமைச்சிருப்பாங்க. அண்ட் அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன் அப்படின்னா இதுல வந்து விஜயகாந்த் சார் வந்து நார்மலா எப்பயும் வர மாதிரி பரட்டக்கல்லாம் இல்லாம நல்லா எண்ணெய் தடவி சீப்பு வச்சு மாறி ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்ல அட்டையர்ல வருவார். அண்ட் மற்ற காஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து சுகன்யா மேம் நடிச்சிருக்காங்க, மனோரமா ஆச்சி, அண்ட் தென் கவுண்டமணி, செந்தில், வடிவேலு எல்லாருமே இந்த படத்துல இருக்காங்க. இதுல வந்து மனோரமா ஆட்சியோட இன்ட்ரோ சீனை வந்து நாங்க ஸ்கூல் டேஸ்ல இருக்கும் போது ஒரு பத்திரிக்கையில அது பெருசா எழுதினாங்க. அது என்ன சீன் அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் அவங்க நிலத்துலயே புதைச்சி வச்சிருப்பாங்க. அறுவடை நாள் அப்ப அவங்க கால் பாதம் கூட அந்த நிலத்து மேல படக்கூடாதுன்னு சொல்லிட்டு முட்டி போட்டுக்கிட்டே வந்து அந்த அறுவடையை முடிப்பாங்க. இதுதான் அவங்களோட சீன். இதை வந்து ரொம்ப அழகா யதார்த்தமா காட்டியிருப்பாங்க. நிஜ கிராமத்துல எல்லாம் இந்த மாதிரி நடக்கும் போல, அந்த மாதிரி நம்மள நம்புற மாதிரியே அதை காட்டியிருப்பாங்க. அண்ட் சுகன்யா மேமோட ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு கியூட்டா சப்பியா ஒரு பப்ளி கேரக்டர்ல இருக்கிற மாதிரி இருப்பாங்க. பட் ஷீ ஹாஸ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது யங் ஏஜ்லயே அவங்க இந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. தங்கச்சியை படிக்க வச்சுட்டு ஆளாகணும், இதுதான் அவங்களோட கேரக்டர். அண்ட் கவுண்டமணி, செந்தில் சார் அண்ட் தென் வடிவேலு வந்து காமெடி ட்ராக்ல இருப்பாங்க. அண்ட் வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் எனக்கு தெரியல. அண்ட் வெற்றி விழா படத்துல இவர் தான் வருவார். அவர் தான் இந்த படத்தோட வில்லன். அவர் என்ன கேரக்டர்ல இருப்பாருன்னா விஜயகாந்த் சாரோட அக்கா ஹஸ்பண்டா இருப்பாங்க. அவங்க அக்கா இறந்துருப்பாங்க. அவங்க அக்காவுக்கு ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆரம்பத்துல இருந்தே வந்து விஜயகாந்த் சாருக்கும் வில்லனுக்கும் ஒத்து போகாதுன்ற மாதிரி தான் கதை காட்டியிருப்பாங்க. அண்ட் பர்டிகுலர்லா இந்த படத்துல காமெடி சீன்ஸ்ல வந்து கவுண்டமணி, செந்தில் சார் அண்ட் மனோரமா ஆச்சி, வடிவேலு இத்தனை பேர் இருந்தாலும் சுகன்யா அண்ட் விஜயகாந்த் சாரோட காமெடி ட்ராக் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனாலதான் அந்த சாங் வரும், சுட்டி சுட்டி வாழ கொஞ்சம் சுருட்டி கொண்டாடி. இந்த படத்தோட இசை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இளையராஜா சார். இன்றைக்கும் இந்த படத்தோட பாடல்கள் வந்து நிறைய பேர் வந்து ரீப்ளே பண்ணிலாம் கேட்குறாங்க. நீங்க பஸ்ல டிராவல் பண்ணும்போது பாருங்க, அந்த வானத்தை போல மனம் கிடைச்ச அந்த சாங்கு அண்ட் முத்துமணி மாலை, இந்த லவ் ட்ராக் எல்லாமே வந்து நிறைய இடத்துல நம்ம கேட்குறோம். இன்ஸ்டாகிராம் ரீல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப பாப்புலரா இருக்கு அப்படின்னா அது சின்ன கவுண்டர் படத்தோட பாடல்கள் மூலம் சொல்லலாம். ஸோ காமெடி ட்ராக்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து கவுண்டமணி சார் வந்து ஒரு சலவை தொழிலாளியாக இருப்பாங்க. அண்ட் தென் ஒரு செந்தில் சார் வந்து அவரோட ஜூனியராக இருப்பாங்க. இந்த புல்லை காட்டி இது என்ன புல்லு, அப்புறம் இது என்ன ஃபுல்லு, ஹாஃபு, குவார்டர், அந்த காமெடி இந்த படத்தில் தான் வரும்.
அப்புறம் இது என்ன மாம்பழம், இதுக்கு முன்னாடி மாங்காய், இது என்ன தேங்காய், இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்ற காமெடி ட்ராக் இது நல்லா இருக்கும். மிக முக்கியமா சூப்பர் காமெடி ட்ராக் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுகுணா மேம் ஒரு புளியை வந்து புளி மரத்துல நிறைய பிள்ளைங்க திருடிடுவாங்க. அது கீழே கொட்டும். அப்ப அந்த கீழே வந்து அந்த மர நிழல்ல வந்து ஆச்சரியமா படுத்திருப்பாங்க. இதை பிடிச்சிட்டு இங்க ஒரு காமெடி ட்ராக் வரும். அப்போ ஒரு டயலாக் எல்லாம் சொல்லுவாங்க, நான் மட்டும் உங்களோட வீட்டுக்கு மருமகளை வந்தேன்னா உன் கை கால முடிச்சு ஒரு இடத்துல போட்டுருவேன்னு. இவங்க சொல்லுவாங்க, நான் உங்களோட இடுப்பை உடைக்கிறேன்னா நீ என் கை காலை உடைக்கிறியாங்கிறத பார்ப்போன்னு. இந்த டயலாக் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். படத்தோட கதை என்னன்னா, சுகன்யா மேமோட சிஸ்டர் வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஊர்ல ஒரு பையனும் முடிச்சுட்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? இவர் என்ன பண்ணுவாங்க, அந்த பையனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேலை தரேன்னு இவர் வாக்கு கொடுத்துருவாரு. ஆனா சுகன்யா மேம் இதுல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பண்ணி இவங்க ஒரு சின்ன சின்ன திருட்டு வேலையெல்லாம் பண்ணி கவுண்டர் ஏன் தங்கச்சிக்கு தான் அந்த வேலைன்னு சொல்லிட்டாருன்னு வாங்கிடுவாங்க. அதை வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றது, நம்ம வேற ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு சொல்லுவாரு, நான் உனக்கு இன்னொரு இடத்துல வேலை வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த பையனுக்கு அது ஏத்துக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகணும், வில்லன் அந்த பையனை அவங்க கூட்டணியில சேர்த்துக்குவாங்க. இந்த மாதிரி கதை போயிட்டு இருக்கிற கட்டத்துல வந்து சுகன்யா மேம் வந்து இவங்க தங்கச்சியை படிக்க வைக்கிறதுக்கு வில்லன் கிட்ட பணம் வாங்கியிருப்பாங்க. அந்த பணத்தை கேட்டு அந்த வில்லன் டார்ச்சர் பண்ணும்போது ஊர்ல வந்து அப்பெல்லாம் ஒரு முறை இருக்கும். அதாவது கடன் பட்டு ஏதாவது காசு கஷ்டம் அப்படின்னா ஊருக்கு பந்தி வச்சு அந்த பந்தியில வர பணத்தை வச்சு கடன் அடைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை, ஒரு சீன் இந்த படத்துல இருக்கும். அதுல விஜயகாந்த் சார் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தாலியே வச்சு அவங்க மனைவியா எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அப்படிதான் கதை வரும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க கல்யாணமும் பண்ணிக்குவாங்க. கல்யாணம் ஒரு 3-4 இயர்ஸ்ன்ற மாதிரி கதை காட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் என்ன ஆகும்னா, வில்லன் வந்து ஊர் குளத்துல வந்து விஷத்தை கலந்துட்டு அந்த பழியை தூக்கி கவுண்டர் மேல போட்டுருவாங்க. அதுக்கு சாட்சியா அந்த பையனுக்கு வேலை கிடைக்காம இருந்துச்சு இல்லையா, அந்த பையன் தான் சாட்சி சொல்லுவான். இந்த விஷயத்த கேள்விப்பட்ட சுகன்யா வந்து ஓடி போய் காலில் விழுந்து, நீ சொல்லாதப்பா, அந்த மாதிரி போய் சொல்லக்கூடாது இல்லையா, கவுண்டர் அது பண்ணல இல்லையான்னு சொல்லும்போது அவர் கேட்க மாட்டான். திருப்பி தாண்டி போவாப்புல. அப்ப அங்க இருக்கிற கத்தி எடுத்து கழுத்தை வெட்டிடுவாங்க. ஆனா சுகன்யா மேம் வெட்டினதுனாலதான் அந்த பையன் இறந்தாரா இல்ல வேறதான் நடந்தான்றது கிளைமேக்ஸ்ல தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் சுகன்யா மேம் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. இவங்கள போய் பெயில் எடுக்கிறதுக்கு போறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப மெனக்கெடுவார் கவுண்டர். பட் இந்த டைம்ல என்ன ஆகும்னா, சுகன்யா மேமோட சிஸ்டர் வந்து கன்சீவா இருப்பாங்க. அந்த பழி வந்து இவர் தலையில விழுந்துரும். அதுக்கப்புறம் சுகன்யா மேமுக்கும் இது காதல போனோடனே ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. ஆனா இது எப்போ வெளியில உண்மை தெரிய வரும் அப்படின்னா, இவங்க தங்கச்சிக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்க அக்காவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அவங்க இறக்குற தருவாயில இருக்கும்போது அவங்க அக்கா வருவாங்க. அப்பதான் உண்மையை சொல்லுவாங்க, நீ வெட்டின இல்லையா, அவர் தான் இந்த குழந்தைக்கு அப்பா, ஆனா நீங்க பழியெல்லாம் மாமா மேல போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எப்படி கொண்டு போவாங்கன்னா, சொந்த அப்பாவே அவங்க பொண்ணை கடத்தி வச்சுட்டு கவுண்டர் பழி வாங்குறதுக்காக இருக்கும்போது ஒரு ஃபைட் சீக்வன்சஸோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து பத்தி ஓவராலா பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் கெரியர்லயே வந்து இது ஒரு மைல் ஸ்டோன் படம்னு சொல்லலாம். இதுல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் விஜயகாந்த் சார் எல்லாருமே காட்டியிருப்பாங்க இந்த படத்துல. எனக்கு பர்சனலி இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். மிக முக்கியமா அந்த இன்ட்ரோ சீனே செம. அது வந்து இப்ப வரைக்கும் விஜயகாந்த் சாருக்கு அந்த மாதிரி ஒரு மாஸ் சீன் கொடுத்தாங்க அப்படின்னா அது ரமணா படத்துல ஒரு காஃபி கப்போட அவர் எடுப்பார் பாத்தீங்களா, அதுதான் மாஸ். இந்த மாதிரி ஒரு பெரிய எலிவேஷன்லாம் இல்லாம சீன்லயே மாஸ் காட்டுற ஒரு விதம் இருக்கு இல்லையா, இந்த படத்தோட ஹைலைட். அதோட பெரிய ஹைலைட் சாங்ஸ், காமெடி சீக்வன்ஸ் எல்லாத்துலயும் இது ஒரு மசாலா ஜானராகவே இருந்தாலும் ரூரல் பேக்ரவுண்ட்ல சூப்பரா எடுத்திருப்பாங்க. எனக்கு இந்த படத்துல வந்து மிக முக்கியமா இந்த இன்ட்ரோ சீன் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் வேற எந்தெந்த சீன் பிடிக்கும், வேற என்ன கேரக்டர்ஸ் பிடிக்கும் அண்ட் காமெடி சீக்வன்ஸ் என்ன பிடிக்கும் அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நாள் இன்னொரு படத்தோட கண்டிப்பா நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.